அங்க போய் ஊழியம் செய்யணும், இங்க போய் ஊழியம் செய்யணும். அதுதான் சரியான அடையாளம். இந்த மனசுக்குள்ளே ஆத்ம பாரத்தை குறித்த போராட்டம் வந்துருச்சுன்னா முழு நேர ஊழியத்துக்கு நீ தாராளமாக வரலாம். ஆனா அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஊழியத்தை செய்யணும் அப்படின்றதுக்கு தீர்மானம் எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். முழு நேர ஊழியம்னு எல்லாம் சபையை வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எல்லாத்துக்கும் இஷ்டத்துக்கு சபை வைக்கணும் தான் ஆசைக்கிறாங்க. நான் பாஸ்டா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வேண்டாங்க, வீதிக்கு ஒரு சபை இருக்குது, 4 சபை இருக்குது. கிடைக்கிற ஆத்மாவே அதுல ஏதாவது ஒரு சபையில சேர்த்துட்டு போங்க. நல்ல ஆவிக்குரிய சபையா பார்த்து சேர்த்துட்டு போங்க. இதுக்கு மேலேயும் இலங்கைக்கு ஒரு சபை, புது சபை வேண்டாம். உள்ள சபையே போதும், திணறிட்டு இருக்குது. ஆனா உண்மையிலே உனக்கு பாரம் இருக்குமானா நீ ஆத்மாக்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கணும். அப்படிப்பட்ட ஊழியங்களை செய், சுவிசேஷ ஊழியத்தை செய். வீடு வீடா சுவிசேஷம் அறிவி, பார்க்கிறவங்க இடத்துல இயேசுவை பற்றி அறிவி. விதவிதமான ஊழியங்கள் இருக்குது. உன்னுடைய தாளந்தின் அடிப்படையில் ஊழியத்தை நீ தெரிஞ்சுக்கோ. உன் தாளந்தை விட்டுட்டு வேற ஊழியத்துல